ஒரு ஊர்ல காக்காயும் குருவியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் காசு கிடைச்சுது. குருவி ரொம்ப யோசிச்சு அந்த காசை வச்சு கல்வீடு கட்டுச்சு. அது மழை, புயல் எல்லாத்தையும் தாங்கும் மாதிரி பலமா இருந்துச்சு. காக்கா அலட்சியமா அதே காசை வச்சு மண் வீடு கட்டுச்சு. அது பலவீனமா இருந்துச்சு. ஒரு நாள் பெரிய புயல் மழை வந்துச்சு. காற்று வீசி மழை கொட்டுச்சு. காக்காவோட மண் வீடு இடிஞ்சு போச்சு. காக்கா தண்ணியில நனைஞ்சு நடுங்கிட்டு குருவி வீட்டுக்கு ஓடி வந்துச்சு. கதவை தட்டி, அக்கா குருவி, அக்கா குருவி, கதவை தெறன்னு கத்துச்சு. குருவி அப்போ தின்பண்டம் முறுக்கு, வடை, பாயசம் மாதிரி சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. காக்கா வந்தா எல்லாட்டையும் சாப்பிட்டுடும்னு பயந்து, கொஞ்சம் காத்திருன்னு சொல்லி முதல்ல சாப்பாட்டையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு பிறகு கதவை திறந்துச்சு. காக்கா உள்ள வந்து, என் வீடு போயிடுச்சு, உன் கல்வீடு ரொம்ப பலமா இருக்கு, என்னை இங்க தங்க விடுன்னு கேட்டுச்சு. குருவி சரின்னு சொன்னாலும் தன் தின்பண்டத்தை காக்கா கண்டுபிடிச்சிடக் கூடாதுன்னு கண்ணு வச்சிருந்துச்சு. காக்கா, நான் மேல கூரையில தூங்குறேன்னு சொன்னான். ஆனா அங்கேதான் சாப்பாடு ஒளிச்சு வச்சிருந்துச்சு. குருவி, இல்ல இல்ல, கீழேதான் படுன்னு சொல்லி மறுத்துச்சு. ஆனா காக்கா விடாம, கொஞ்சம் மேலேயே படுத்துக்கிறேன், காலையில போயிடுறேன்னு சொல்லி மேலே ஏறி படுத்துச்சு. இரவு முழுக்க குருவி தூங்காம கண்ணு வச்சிருந்துச்சு. ஆனா காக்கா இருட்டுல முறுக்க உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. கிரஞ்ச் கிரஞ்ச்னு சத்தம் கேட்டுச்சு. குருவி, என்ன சத்தம் அது? காக்கா, ஒண்ணுமில்ல, வெற்றில போட்டு மெல்லுறேன். இப்படியே இரவு முழுக்க காக்கா எல்லா தின்பண்டத்தையும், முறுக்கு, வடை எல்லாம் தின்னுடுச்சு. காலையில எல்லாம் தீர்ந்து போனத பார்த்து காக்கா சிரிச்சுக்கிட்டே பறந்து போயிடுச்சு. குருவி எழுந்து பார்த்தா எல்லாம் காலியா இருக்கு. ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த துரோகி காக்காவை பார்த்து பழி வாங்கணும்னு தீர்மானிச்சுச்சு. குருவி பறந்து தேடி ஒரு ஆலமரத்துல ஒழிஞ்சிருந்த காக்காவை பார்த்துச்சு. இனிமையா சொன்னுச்சு, அக்கா காக்கா, ஏன் அவசரமா போயிட்ட? நான் உனக்கு விருந்து தயார் பண்ணி வச்சிருந்தேன். வடை, பாயசம் எல்லாம் இருக்கு, வா சாப்பிடலாம். காக்கா அந்த இனிமையான பேச்ச நம்பி மறுபடியும் குருவி வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, முதல்ல உனக்கு எண்ணெய் தேய்ச்சு குடுக்கறேன், பிறகு சாப்பிடலாம். காக்கா சந்தோஷமா ஒத்துக்கிட்டுச்சு. குருவி எண்ணெய் தேய்ச்சு பிறகு திடீர்னு சுடு தண்ணீர் எடுத்து மேல ஊத்துச்சு. காக்கா கா கான்னு அலறுச்சு. குருவி அத ஒரு பையில கட்டி தெருவுக்கு இழுத்துட்டு போய் புலி புலின்னு கத்தி காக்காவை ஒரு நல்ல விலைக்கு வித்துடுச்சு. அந்த பணத்தை வச்சு புதுசா தின்பண்டம் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுச்சு.